நாடு வளர்ச்சி பாதையில செல்லுது. உண்மையால வரவேற்கத்தக்கது. எப்படி வளர்ச்சி பாதையில செல்லுது? ஃப்ளைட்ல போறவங்கள இனிமேல் ஃப்ளைட்ல போகவே தேவையில்லை, வந்தே பாரத் ரயில்ல போகலாம். சரி, அந்த ஃப்ளைட்லயும் சரி, வந்தே பாரத் ரயில்லையும் சரி, யாரெல்லாம் போறாங்க? நம்ம அந்த கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கடையில வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள், அதே சமயம் 5க்கும் 10க்குன்னு இந்த நெசவு செஞ்சு பொழைக்கக்கூடிய நெசவாளிகள், கூலிக்கு அன்னாடம் போய் தினக்கூலியா வேலை செஞ்சிருக்கிற கூலியாளர்கள், இவங்க எல்லாமே போகலாம். அதனால நாடு வளர்ச்சி பாதையில் இருக்குது. இதெல்லாம் எப்படிப்பட்ட உருட்டுன்னு நமக்கு தெரியாதா? எந்த மாதிரி வளர்ச்சின்னு ஏன் இதை சொல்ல வர அப்படின்னம்னா, சமீபத்தில் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு நாடு வளர்ச்சி பாதையில் செல்லுது, மங்கி பாத்துக்கு ரேடியோ போட்டி வாங்கி உக்காந்துட்டாங்க. அதே சமயம் வந்தே பாரத் ரயிலில் பயணிக்கலாம், நம்ம சீக்கிரம் போய் சேரலாம். இதெல்லாம் நாட்டினுடைய வளர்ச்சி. நாடு மிக வேகமாக வளருது. இதையெல்லாம் மறைக்கிறாங்க. வேற அரசியலை மட்டும்தான் பேசுறாங்க, இனவாதத்தை பேசுறேன்னு சொல்றாங்க. ஆனால் இந்த வளர்ச்சியை பற்றி பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றிய ஒரு தொகுப்பு தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அது அண்ணன் செந்தமிழன் சீமான் இதை பற்றியெல்லாம் ஏற்கனவே மேடைகளில் என்ன பேசியிருக்கிறாரு, அண்ணன் இதை பற்றியெல்லாம் எப்படி மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாருங்கிறத கம்பேர் பண்ணி பேச போகிறோம். உங்களோட நான் உயிர்மை வசந்தகுமார். வாங்க காணொலிக்குள்ள போவோம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாடு மிக வேகமாக வளருது. அது எப்படி வளருது? வந்தே பாரத் ரயில். ஆமாம், அந்த வந்தே பாரத் ரயில் வந்துருச்சுன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு, ஏன் இந்திய முழுமைக்கு இருக்கக்கூடிய ஏழைகளுக்கெல்லாம் சோறு கிடச்சிரும். அந்த அளவுக்கு மிக வேகமாக வளருது. எப்படிப்பட்ட வளர்ச்சி அப்படின்னா, ஃப்ளைட்டில் போகிறவங்களை விட அந்த வேகத்தை விட இது மிகச்சிறந்த வேகங்கிற அளவுக்கு ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. ஆமாம், அந்த கண்டுபிடிப்பினால நாடு மிக வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. ரெண்டாவது, மங்கி பாத்தில் பேசக்கூடிய பிரதமர் அதனால தான் இன்னைக்கு ரேடியோ போட்டிக்கு மாறி ரேடியோவை போய் பழைய நினைவுகளோட இன்னைக்கு வாங்கி வச்சு உட்காந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மக்கள் சோத்துக்கு வேற வழி இல்லாமல் இருக்கிற இந்த வண்ண தொலைக்காட்சி இருக்குது பார்த்தீங்களா, இலவசமாக கிடைச்சது, அதையும் விற்று போட்டு 500 1000க்கு 100 200க்கு விற்று போட்டு சோறு இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்க ரேடியோ போட்டி வாங்கி உட்காந்து அந்த மங்கி பாத்தில் அவர் பேசுறத கேட்டுட்டு தான் மற்ற வேலை பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு நாடு வளர்ந்துருக்குது. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஏற்புடையது அல்லது எந்த அளவுக்கு உருட்டுங்கிறது நம்ம பார்க்கணும். மற்ற அரசியலை பேசுறாங்க, இனவாதத்தை பேசுறாங்க, அவர் அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்றாரு, இதை பற்றி தான் பேசுறாங்களே தவிர நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இந்த அளவுக்கு அப்படின்னு யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்கள் சந்திப்பில் இதை பற்றி தெரிவிச்சிருந்தாங்க. மனம் வருந்தி பேசியிருந்தாங்க. உண்மையால் வரவேற்கத்தக்கது. ஆனால் எது வளர்ச்சி, எது உண்மையான வளர்ச்சி? இப்போ ஒரு ரயில் திட்டம் இருக்குது, ஏற்கனவே ரயிலெல்லாம் இருக்குது. இதையும் தாண்டி வந்தே பாரத் ரயில் வேகமாக போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சியா? சந்திராயனுக்கு போய் சந்திரன்ல தண்ணி இருக்குதா, அந்த மண்ணில் செடி முளைக்குமா, அங்கே ஆக்சிஜன் இருக்குதா, மனிதர்கள் போனால் வாழ முடியுமான்னு ஆராய்ச்சி செய்கிறது வளர்ச்சியா? நம்ம இதையெல்லாம் தப்பு சொல்லலை. ஒரு தொழில்நுட்பத்தில் இந்த அளவுக்கு அறிவியலினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு விடயமா இருக்குதுங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதே வேளையில நம்ம ஒரு விஷயத்தை உற்று நோக்கணும், உண்மையை கவனிக்கணும். வெறும் வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லி இன்னைக்கு ஏன் அவ்வளவு வெயில் அடிக்கிறப்ப 120 100 டிகிரி தாண்டி அடிக்கிறப்ப எல்லாரும் வீட்டுல போய் ஏசி போட்டு உட்காந்தீங்க, மரத்தை பத்தி பேசுனீங்க, மரத்தை வெட்டிக்கிட்டாங்க, மரம் அங்க வளரல இங்க வளரல, ரோடு போட்டாங்க, எல்லாம் வெப்பமயமாயிருச்சு, பூமி வெடிக்க போகுது, தீ பத்த போகுதுன்ட்டு பேசிட்டு இருந்தீங்க. எதுக்காக? அப்போ வளர்ச்சிங்கிறது என்ன? அறிவியல் மட்டும் வளர்ந்துட்டு இருந்தா போதுமா? இங்கு இயற்கையை அழித்து வளரக்கூடிய அறிவியலா? எது வளர்ச்சி அப்படிங்கிறது உண்மையா உணரணும். நம்ம அதுக்காக காணொலி தான் இது. எப்படிப்பட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது, ஒரு விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு உழுது அதை உணவு பொருளை மாற்றி சந்தைக்கு கொண்டாந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தி, அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ். ஆனால் அதையை விட மிகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு அல்லது ஒரு உழைப்பு வேற இருக்குமா அப்படிங்கிறது நம்ம வள்ளுவன் பெரும்பாட்டன் கூட உழவர்களை பற்றி விவசாயத்தை பற்றி எவ்வளவோ சொல்லியிருக்கிறார். ஆனால் நாம் இன்னும் வளர்ச்சிங்கிறது இந்த பொருளை கண்டுபிடிக்கிறதுனால இருக்கக்கூடிய அறிவை மட்டும்தான் பெரிய வளர்ச்சின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அண்ணன் சொல்கிற மாதிரி, நீ சந்திராயனுக்கு போய் அங்கே தண்ணி இருக்குதுன்னு நீ சொல்கிற, சரி ஓகே, இங்கே டவரில் 2G 3G 4G 5G அடுத்து 6G 7G எத்தனை G வந்தாலும் கஞ்சிக்கு எங்கே போகணும்னா விவசாயிட்டு தான் வரணும். விவசாயி மண்ணில் கால் வைக்கல அப்படின்னா உனக்கு வளர்ச்சி கிடையாது. அப்போது இங்கே சோறு கிடையாது. சோறு இல்லைன்னா
உனக்கு சுருண்டு போய் விழுந்துருவ, திங்க் பண்ண முடியாது, அப்போ படிக்க முடியாது, எதுவுமே இருக்காது. அப்போ வளர்ச்சிங்கிறது எதுனா அனைத்து உயிர்களுக்குமான உணவு தேவைகளை நிறைவேற்றுவதும் அதற்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதும் தான் ஆகுமே தவிர இந்த மாதிரியான வளர்ச்சிகள் வளர்ச்சியே கிடையாது. இன்னைக்கு நாட்டில் எத்தனை பேர் தூங்க போறப்ப பட்டினியே போய் தூங்குறாங்க அப்படிங்கிற கணக்கெடுத்து பாருங்க. அத்தனை பேர்த்துக்கு உணவில்லை, அத்தனை பேர்த்துக்கு வாழ்வாதாரமாக எந்த பொருளாதார அடிப்படை வசதி இல்லை. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் என்ன வளர்ச்சி? எத்தனை கோடி மக்கள் இன்னைக்கு ஏழையா இருக்கிறாங்க, எத்தனை கோடி மக்கள் ரேஷன் கடையில வாங்கி அரிசி வாங்கி நியாய விலை கடையில அரிசி வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. அவங்க சொந்தமா இன்னைக்கு வீடு இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதையெல்லாம் யோசிக்கிறது போட்டு வளர்ச்சிங்கிறது வந்தே பாரத் ரயில கண்டுபிடிச்சிட்டா வளர்ச்சி அப்படின்னா இது எப்படி ஏற்புடையது அம்மா அப்படின்னு சொல்லி நான் கேட்கல. பொதுமக்கள் பல விதமாக கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வராங்க. அதனுடைய கருத்தின் அடிப்படையில் நாம் ஒரு பதிவு இதில் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் அடிக்கடி சொல்லுவார், இங்கே நீ எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சிக்கு இங்கே வந்து தான் ஆகணும். அதே சமயம் நீ ஃப்ளைட்டில் பைலட்டாக கூட போகலாம், ஆனால் லேண்டிங் ஆகி சோத்துக்கு அவனுக்கும் பசிக்கும் இல்லையா, அவன் இங்கே சோறு தின்னு தான் ஆகணும். சாஃப்ட்வேரில் வேலை செஞ்சாலும் சாப்பிட்டுட்டு தான் வேலை செய்யணும். இப்படிப்பட்ட பேச்சுக்கள்லாம் மாஸ் டைலாக்கு. அண்ணன் சூப்பராக பேசிட்டாரு, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் ஆகி அண்ணனாட்ட ஒரு ட்ரெண்டிங் பண்ணு, வைரலை பண்ணு, அதுக்கு ரீல்ஸ் விடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மையை எப்போவாவது உணர்ந்திருக்கணுமா? இன்னைக்கு பரந்தூரில் அத்தனை ஏக்கர் நிலங்களை விவசாய நிலத்தை விமான நிலையமாக மாத்திரன்னு சொல்லி ஒரு திட்டமாக இருக்கட்டும், அல்லது மேல்மா சிப்காட்டு திட்டமாக இருக்கட்டும், இப்படி பரப்பளவில் இன்னைக்கு ஒரு ஊரை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்குள்ள எத்தனை மரங்கள் இருக்குது, எத்தனை வீடுகள் இருக்குதுன்னு எண்ணி பாருங்க. அதுக்குள்ள எத்தனை வாகனங்கள் புழக்கப்படுதுன்னு எண்ணி பாருங்க. காற்று இன்னைக்கு மாசடைஞ்சிட்டு இருக்குது இல்லை, நஞ்சாயிருச்சு. காற்று நஞ்சாயிருச்சு, நீரு நஞ்சாயிருச்சு, உணவு நஞ்சாயிருச்சு. ஏதோ நஞ்சு இல்லாத உணவை நாங்கள் திங்கிறேன்னு ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், சாப்பிட்டு இருக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ நஞ்சில்லா உணவு நஞ்சாகி போய் நம்ம திங்கிற அளவுக்கு வந்துட்டோம்னா இதுதான் வளர்ச்சியா? எது வளர்ச்சி? இந்த அனைத்து உயிர்களுக்குமான இந்த பூமி கெட்டு போய் இருக்கக்கூடிய அத்தனை பறவைகளும் விலங்குகளும் நிறைய இனங்கள் அழிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு பேர் வளர்ச்சியா? அதுக்கு தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் பிளாஸ்டிக் நெகிழிகளை போடக்கூடிய தெரியாம தின்னு அது குடல்ல போய் மாட்டி விஷத்தன்மையாகி அது செத்து போகுது இல்லை, அது வளர்ச்சியா? எது வளர்ச்சி? எது உண்மையான வளர்ச்சி? உண்மையாலும் இந்த செய்தியை பார்க்குறவங்க உடனே என்ன நினைப்பாங்க? எல்லாருமே, ஓ வந்தே பாரத் வந்துருச்சு, வளர்ந்துட்டோம், வந்தே பாரத் வந்துருச்சு, அது நீ போக முடியுமா, நான் போக முடியுமா, அதுக்கு எவ்வளவு கட்டணம், இதை எல்லாமே நம்ம உணரணும். அதே சமயம் வந்தே பாரத் ரயிலில் நம்ம டெய்லியும் போய் தான் நம்ம வேலைக்கு போகிறோமா? நம்ம ஊரில் இன்னைக்கு நான் பொழப்புக்கு போனா தான் நமக்கு சோறு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வந்தே பாரத் ரயில இன்னைக்கு பொருளாதார காய்கறி விலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது. பெட்ரோல் விலை, டீசல் விலை, அரிசி விலை, பருப்பு விலை, பூண்டு விலை, வெங்காயம் விலை, தக்காளி விலை, இப்படி எல்லாமே இன்னைக்கு தலைகீழாக மாறி நிற்குது. பொருளாதாரத்தில் ஒரு 10 காசு நமக்கு எக்ஸ்ட்ரா சேமிச்சு, நமக்கு அதிகப்படியான ஒரு சேமிப்பாக வச்சு நம்ம குழந்தைகளுக்கு வாழ்வாதாரமாக வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு அதிகப்படியான ஒரு கல்வியை கொடுக்கலாம், அதிகப்படியான திறமையை ஊட்டுவதற்கான ஒரு செயலுக்கு நம்ம ஏதாச்சும் சேர்த்து வைக்கலாம், அல்லது ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய வறுமை நிலையில் இருக்கக்கூடியவங்க தான் பொண்ணுக்கு கல்யாணம் வைக்கிறதுக்கு நகை நட்டு வாங்குறதுக்கு காசு ஒரு உண்டியில் சேர்த்து வைக்கலாம்னா சுத்தமாக எதுவும் கிடையாது. எல்லாமே கடனில் வாழ்கிறாங்க. இதுக்கு பேர் தான் வளர்ச்சி. எல்லா அக்கௌண்ட்லேயும் 5 லட்ச ரூபா பணம் போடுவோம், எல்லாத்தையும் அக்கௌண்ட்லேயும் 5 லட்ச ரூபா பணம் போட்டு எல்லாமே ரெண்டு செட்டு வாங்கி எல்லாம் வீடு கட்டி உட்காந்துட்டாங்க. இதுதான் வளர்ச்சி. அப்போது இங்கே எப்படி ஒரு திரைமறைவு, எப்படி இந்த பாகுபலி படம் இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த படத்தில் அந்த விசுவல் காமிப்பாங்கள எஃபெக்டை ஃபுல்லாக கிராஃபிக்ஸில் எடிட்டிங் பண்ணி அந்த மாதிரி உண்மைத்தன்மை வேறு. அது படம் எடுக்கிறப்ப நேரில் போய் பார்க்குறப்ப தான் அங்கே என்ன மாதிரியெல்லாம் அதுக்காக பண்ணியிருக்கிறாங்க, அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் எப்படி இருந்திருக்குது அப்படிங்கிறது நான் நேரில் பார்த்தோம்னா தான் தெரியும். அதை படத்தில் காமிக்கிறப்போ அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படி மேடைகளில் வெறும் பிரம்மாண்டத்தை காமிச்சு வளர்ச்சிங்கிற பேரில் நம்ம காதில் பூ சுற்றி நம்மளை இன்னைக்கு இந்த நடு தெருவில் கொண்டாந்து நிறுத்தி வைக்கிறாங்கன்னா உண்மையாலும் நாம் இது வரைக்கும் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்கிற பேச்சுக்களை நம்ம சத்தியமாக வெறும் ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்கிறோமே தவிர அதனுடைய உண்மைத்தன்மையை உளமாற நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது. அதையே என்ன பண்ணணும், நம்ம தலைமுறைக்கு கடத்தணும்.
நாம் அவங்ககிட்ட பேசணும். இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடை, வாங்குற அரிசி, வாங்குற கோதுமை, வாங்குற பருப்பு, காய்கறி எல்லாமே இன்னைக்கு மருந்தடிச்சு வருது. அப்போ பூச்சிக்கொல்லிக்கு போடக்கூடிய மருந்து ஒரு மனிதன் சாப்பிட்டானா இறந்து போவானா இல்லையா? அப்போ பூச்சிக்கொல்லி இல்லை, அது உயிர்கொல்லி அப்படிங்கிறத சொன்னது யாரு? செந்தமிழன் சீமானன். அப்படி இருக்கிறப்ப அதைய நம்ம ட்ரெண்டிங்காக மட்டும்தான் பார்க்குறோமே தவிர உண்மைத்தன்மையாக பார்க்குறோமா? இதுக்கு பேர் தான் வளர்ச்சியா? இந்த நஞ்சு உள்ள உணவுகளை சாப்பிட்றது, இந்த நஞ்சடைஞ்ச காற்றை சுவாசிக்கிறது, நஞ்சடைஞ்ச தண்ணியை குடிக்கிறது, 10 ரூபாய்க்கு பாட்டில் தண்ணியில் வாங்கி குடிக்கிற நம்ம இதே விலங்குகள் எப்படி குடிக்கணும் ஒரு நாள், ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சிருப்போமா? கிடையவே கிடையாது. காக்கை, குரங்கு, மயில், புறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பறவைகள், விலங்கினங்கள், உயிரினங்கள் அத்தனையுமே போய் வாட்டர் கேனில் போய் தண்ணி பேக்கரியில் போய் 10 ரூபாய்க்கு கொடுங்க 1 லிட்டரு, நான் குடிச்சுக்கிறேன்னு சொல்லி வாங்கிக்குமா? நீ வாங்குவேன், நான் வாங்குவேன், எல்லாரும் வாங்குவோம். உயிரினங்கள் வாங்க முடியுமா? இப்போ இந்த உயிரினங்கள் அழிஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த உயிரினங்கள் அழிஞ்சுன்னா சத்தியமா நம்மளால வாழ முடியாது. மனிதன் இருக்கவே மாட்டான். நாம் இல்லைன்னா அது இருந்துரும். ஆனா அது இல்லைன்னா நம்ம வாழ முடியாதுங்கிறத அண்ணன் தெளிவா சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த அரசியல் எப்படிப்பட்ட அரசியலா இருக்கணும்? இங்க எப்படிப்பட்ட அரசியல் நம்ம மண்ணுக்கு தேவையானது இருக்கணும்? இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் எப்படி நம்ம மாற்றி அமைக்கணும்? இங்க இந்த அரசியல் கட்சிகளை மாத்தணுமா? கிடையாது. அடிப்படையாகவே அரசியல் மாற்றத்தை உருவாக்கணும். அடிப்படை அரசியல் மாற்றத்தை உருவாக்கணும். புரட்சி, ஒரு அரசியல் புரட்சியை கையில் எடுக்கணும். எப்படிப்பட்ட புரட்சி? இயற்கையை சார்ந்து இந்த பூமி கெடாது, உண்மையால் அனைத்து உயிர்களையும் போற்றி பல்லுயிர் ஒம்புதல் அப்படிங்கிற மாதிரி எல்லா உயிர்களையும் போற்றி வாழக்கூடிய இந்த பூமியை நாளைய தலைமுறைக்கு எப்படி நம்ம வந்தோமோ, ஒரு வாடகை வீடுக்கு குடியிருந்துட்டோம்னா மறுபடியும் அந்த வாடகை வீட்டை விட்டு செல்லும் போது எப்படி கொடுத்தாங்களோ அப்படியே நம்ம கையளிச்சுட்டு போவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த பூமியை நம்ம தலைமுறைக்கும் சரி, அந்த தலைமுறையை தாண்டி அடுத்த தலைமுறைக்கு சரி பத்திரமா ஒப்படைச்சிட்டு போகணும். இன்னைக்கு அப்படி இருக்குதா? பருவநிலை மாறிடுச்சு. கண்ட நேரத்தில் புயல் வருது. எங்கெங்கே இயற்கை சீற்றம் நடக்குதுன்னு தெரில. இந்த அளவுக்கு காலநிலை மாறுறதுக்கு காரணம் வாகன பெருக்கம். வாகன பெருக்கத்தினுடைய இன்னொரு விடயம் என்னன்னா, மழை நீர்னு என்னன்னு தெரியாது யாருக்கும். ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது. அப்போ அந்த தண்ணியெல்லாம் எங்கிருந்து எடுக்கிறான்? அவன் நாட்டில் கார் தயாரிக்காம இங்கே கொண்டாந்து நமக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு கார் தயாரிச்சு, இதுவரை கார் தயாரிச்சு தான் நம்ம முன்னோர்கள்லாம் வேலை வாய்ப்புல சிறந்து விளங்கி இங்கே நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு போனாங்களா? கிடையாது. ஆனால் நாம் இந்த போலியான வாழ்க்கையை நம்பி 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 இன்னைக்கு வளர்ச்சிங்கிற பேரில் நமக்கு நாம ஒரு திரையிட்டு அந்த வளர்ச்சியை நம்ம பயன்படுத்த முடியாமல் பெரும் முதலாளிகளும் பணம் படைத்தவர்களும் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வளர்ச்சியை கண்டு நாம ஏங்கி ஏங்கி நின்று இன்னைக்கு ஏழையாகி போன ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இது அண்ணன் செந்தமிழன் சீமான் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதனால நாங்கள் இந்த காணொலியில் நாம் தமிழர் கட்சியில் சேரு, நீங்கள் எனக்கு வாக்களி, எங்களுக்கு வாக்களிச்சதான் இந்த நாடு நல்லா இருக்குன்னு நாங்கள் சொல்ல வரல. ஒரே விடயம்தான், இந்த நாடு நல்லா இருக்கணும்னா எப்படிப்பட்ட தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட அரசியலை தேர்ந்தெடுக்க வேண்டும், இங்கே எப்படிப்பட்ட அரசியல் இருக்க வேண்டும். எனக்கு அரசியல்லாம் பிடிக்காதப்பா. நாடு எவ்வளோ வளர்ந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நான்லாம் வர முடியாது. எனக்குலாம் அரசியல் எனக்கு நேரம் இல்லைப்பா. அரசியல்லாம் பேசாதீங்கப்பா. அரசியல்லாம் ஒரு சாக்கடைப்பா. அரசியல் இல்லாமல் ஒரு நாள் இருந்ததில்லை. ஏன் இந்த உலக உயிர்கள் அத்தனையும், இந்த மரங்கள், நம்மளுடைய வாழ்க்கை முறை, காலையில் நைட்டு தூங்குறதுலேருந்து காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நம்ம வேலைக்கு போகிறதுலேருந்து நம்ம சம்பளத்துலேருந்து பால், மோர், தயிர், காய்கறி எல்லாத்தினுடைய செயல்பாடுகளும் விலையையும் நிர்ணயிக்கிறது யாரு? இந்த அரசியல். அப்போ இந்த அரசியலை நம்ம பேசாமல் கையில் எடுக்காமல் ஒரு மாற்றம் உருவாக்குமானா, ஒரு புரட்சி உருவாகுமானா, புது தலைவன் உருவாக்குவானா? கிடையாது. இப்போ நம்ம அரசியல் பேசணும், அரசியல் படணும், அரசியலை கையில் எடுத்து அரசியல் புரட்சி செய்யணும், அரசியல் மாற்றத்தை உருவாக்கணும். அடிப்படையாகவே இங்கே அமைப்பு மாற்றத்தை உருவாக்கணும். அதுக்கு பேர் தான் உண்மையான அரசியல். நம்ம சும்மா இங்கே 500க்கும் 1000க்கும் வாக்களிச்சுட்டு மறுபடியும் உட்காந்துட்டு போனால் பிறப்பு சான்றிதழுக்கு 500 ரூபா கேட்குறாங்க, இறப்பு சான்றிதழுக்கு 1000 ரூபா கேட்குறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போனால் தரமான கல்வி இல்லை, ஆஸ்பத்திரி போனால் மருத்துவமனை போனால் தரமான மருத்துவம் இல்லை, டாக்டர் சரியான நேரத்துக்கு வரல, இப்படின்னு நம்ம புலம்பிக்கிட்டே இருந்தோம்னா இங்கே எதுவும் மாறப்போகிறது கிடையாது. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? அரசியல் புரட்சி. அந்த அரசியல் புரட்சியை தயவு செஞ்சு அண்ணன் சொல்கிறத கேளுங்க.
இவங்க மாதிரி இந்த மாதிரி உதார விட்டுட்டு திரிவாங்க. நம்ம அம்மாவை வந்து தவறு சொல்லலை, ஆனால் அதே சமயம் உண்மையான வளர்ச்சி எதுங்கிறத இங்கே பதிவு செஞ்சுருக்கணும். மங்கி பாத்தில் அவங்க வந்து ரேடியோவை வந்து உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறது இன்னைக்கு சாதாரண ஒரு மனித ஒரு ஏழ்மை நிலையிலையோ வறுமை நிலையிலையோ இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் உட்காந்து மங்கி பாத்தில் கேட்டுட்டு இருக்கிறதா வேலையானா உண்மையை ஒத்துக்கணும். இங்கே அப்படி கேட்குறாங்களான்னா கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த நாள் வந்து மகளிர் குழுவுக்கு கடன் கட்டணும், மாசமான வண்டி டியூ கட்டணும், குழந்தைகளுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும், சாப்பாட்டு அரிசிக்கு என்ன பண்ணுறது, பருப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு சிந்தனை ஓட்டத்தில் தினம் 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 கூலி வேலைக்கு போய் தினக்கூலிக்கு போய் செத்து பொழைச்சிட்டு இருக்கிறான். இந்த சூழ்நிலையில் இந்த வளர்ச்சி தான் பெருசு அப்படின்னா வந்தே பாரத் ரயிலில் மூட்டை தூக்குறவங்க யாராச்சும் போய் உட்காந்து போக முடியுமா? அதற்கான தொகையாக இருக்குமா? அது ஏற்புடையதாக இருக்குமா? அப்படின்னா கிடையாது. வேக வேகமாக போய் எங்கே போகிறீங்க அப்படின்னு அண்ணன் கேட்பாரு. உட்காந்து டிவி பார்க்க போகிறாங்க நாடகத்தில், அது பொறுமையாக போகிறதுக்கு அழகாக போகலாமே அப்படின்னு அண்ணன் தெளிவாக எவ்வளவோ சொல்லியிருக்கிறார். அதனால் நாம் அரசியல் படணும். நம்ம மாறாமல் இங்கே எதுவும் மாறாது, நம்ம தலைமுறையும் மாறாது. அதை உணர்ந்துட்டு பொய்யும் புரட்டும் சொல்லி ஏமாற்றுவாங்க, நம்ம அதை ஏமாறக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இந்த காணொலியில் பதிவு செஞ்சுட்டு உண்மையான அரசியல் உண்மையான தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுக்கு கண்ணு முன்னாடி சமகாலத்தில் இருக்கக்கூடிய உண்மையான தலைவன் யாருன்னு நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட தலைவனை அவருடைய பேச்சை கேட்டு நாம் மாறணும், நம்ம தலைமுறை மாறணும்னு வேண்டிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.